இருக்கிறார்கள். எம்பவர் ஆகி வருகிற இந்த மக்கள் மறுபடியும் கக்கூஸ் கழுவ வேண்டும், காடுகளில் உழைக்க வேண்டும், வீதிகளை பெருக்க வேண்டும், கோவணம் கட்டி கூனி குறுகி உழைக்க வேண்டும். அதுதான் RSSின் செயல் திட்டம். அதற்கு தடையாக இருப்பது அரசியலமைப்பு சட்டம். நாங்கள் உருவாக்க போகிற தேசத்தின் பெயர் இந்தியா அல்ல, இந்து ராஷ்டிரம். நாங்கள் உருவாக்க போகிற இந்து ராஷ்டிரம் என்கிற தேசத்தின் தலைநகரம் புதுதில்லி அல்ல, வாரணாசி என்கிற காசி. கிறிஸ்தவர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ இந்து ராஷ்டிரத்தில் ஓட்டுரிமை கிடையாது. நம்ம ஊருக்கு மயானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவன் ஒட்டுமொத்தமாக நம்மை சாக்கடையில் தள்ள பார்க்கிறான். 75 ஆண்டுகளாக அவன் மதிக்காத ஒரு கொடி தேசிய கொடி. அதிலே இருக்கிற தம்ம சக்கரம். நேற்றைக்கு அவன் அந்த அமைப்பின் சார்பிலே இந்து ராஷ்டிரத்தின் தேசிய கொடி இதுதான் என்று காவிக்கொடியை டிக்ளேர் செய்கிறான். இன்றைக்கு தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள். அதிலும் முக்கியமாக தலித்துகளையும் பழங்குடிகளையும் குறிவைத்து விட்டார்கள். நாங்கள் இப்போ 15 வருஷமா SC/ST ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்கிறோம். இன்னும் 15 வருஷத்துக்கு நாங்கள் SC/ST ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்ய விரும்புகிறோம். உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். அவங்களுக்கு எந்த ஊரில் மயானம் இல்லை சொல்லுங்கள், மயானம் ஏற்பாடு பண்ணி தரோம். பாதை இல்லையா, பாதை ஏற்பாடு பண்ணி தரோம். கழிப்பறை இல்லையா, கழிப்பறை ஏற்பாடு பண்ணி தரோம். தலித் மக்களுடைய வாக்கு வங்கியில் தான் காங்கிரஸ் உயிரோடு இருக்குது. காஸ்ட் இண்டஸ்ட்ரிலாம் அங்கங்கே தனித்தனியாக கட்சியை உருவாக்கி காங்கிரஸ் வாக்கு வங்கியை பலவீனப்படுத்திட்டான். மக்கள் மத்தியில் சிறப்பாக இருக்கிறான். நடிகன், நடிகை, இசையமைப்பாளர், இயக்குனர், கேமராமேன், அவார்டு வாங்கணும்லாம் பார்க்குறான் எல்லா மாநிலங்கள்லையும். ராம்விலாஸ் பாஸ்வான் இல்லாமலேயே அமைச்சரவை அமைக்க முடியும், பரவாயில்ல வா உனக்கு கேபினெட் தரேன். அத்வாலியை இல்லாமலேயே அவன் அமைச்சரவை நடத்த முடியும், பரவாயில்ல நீ ஜெயிக்கலைனாலும் உன்னை நான் ராஜ்யசபா வாக்கி உன்னை மந்திரி ஆக்கிறவா வந்து உட்காரு. சாதி ஒழிகை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் சாதி பெருமை பேசக்கூடியவர்களாக மாற்றி இருக்கிறார்கள். தமிழகம் தழுவிய அளவில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த பழங்குடியினத்தை சார்ந்த மக்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அடிப்படையில் மயானம் இல்லை, மயான சாலை இல்லை என்பதை குறிப்பாக மையப்படுத்தி இந்த ஒற்றை கோரிக்கையை மையப்படுத்தி தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பில் இந்த அறப்போராட்டம் ஒருங்கிணைக்க பெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும், எண்ணற்ற பல கோரிக்கைகள் குவிந்து கிடந்தாலும், மயான சிக்கல்கள் குறித்து ஒரு அறப்போராட்டத்தை நடத்தி அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அன்பு சகோதரர் கருப்பையா அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். இந்த போராட்டம் நியாயமான போராட்டம். இந்த கோரிக்கை ஜனநாயகபூர்வமான கோரிக்கை. இன்னும் சொல்ல போனால் சட்டப்பூர்வமான கோரிக்கை. இன்னும் சொல்ல போனால் போராடாமலேயே நிறைவேற்ற வேண்டிய, அரசு நிறைவேற்ற வேண்டிய ஒரு கோரிக்கை. அந்த வகையிலே தலித் விடுதலை இயக்கம் முன்னெடுத்திருக்கிற இந்த அறப்போராட்டம் வெல்ல வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் வாழ்த்துகிறேன். இந்த போராட்டத்தை முடித்து வைத்து உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக தலித் விடுதலை இயக்கத்திற்கு என்னுடைய நன்றியையும் உரித்தாக்குகிறேன். இந்த மயானம் தொடர்பான பிரச்சனைகள் தமிழகம் தழுவிய அளவில் இருக்கின்றன. சொல்லப்போனால் மாவட்டந்தோறும் இந்த போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும். இந்த பிரச்சனை இல்லாத மாவட்டம் இல்லை என்று சொல்லலாம். சொல்லப்போனால் இந்தியா முழுவதும் நடத்த வேண்டும். இந்த பிரச்சனை இல்லாத மாநிலங்கள் இல்லை என்று சொல்லலாம். ஆகவே இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிற பல முக்கியமான பிரச்சனைகளுள் இதுவும் ஒன்று. நாடு விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் ஆகின்றன. தொடர்ந்து 3 நாட்கள் தேசிய கொடிகளை இல்லங்களில் ஏற்ற வேண்டும் என்று பிரதமர் மகிழ்ச்சி பொங்க கட்டளையிட்டு இருக்கிறார்.
ஆனால் இன்னும் நாம் அடிப்படை வசதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம். வீட்டு மனைப்பட்டா கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். மயான பாதை கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். சுதந்திரமாக வீதிகளில் நடப்பதற்கு உரிமை வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். உள்ளூர் கோவில்களில் வழிபாடு செய்வதற்கு உரிமை வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரிய பிரச்சனை அல்ல, இந்தியா முழுவதும் உள்ள பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பரவி வருகிற செய்திகளுள் ஒன்று, ராஜஸ்தான் மாநிலத்தில் 9 வயது பள்ளி சிறுவன் ஒருவனை இந்த பள்ளி ஆசிரியர் கடுமையாக தாக்கியதில் அவன் உயிரிழந்திருக்கிறான். எல்லோரும் தலித் அல்லாத பிற மாணவர்கள் எல்லோரும் தண்ணீர் அருந்தக்கூடிய பானையில் அவன் போய் தண்ணீர் எடுத்து குடித்தான் என்பதுதான் அவன் செய்த குற்றம். இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் 75வது ஆண்டு அமிர்த விழா, இந்திய சுதந்திரத்திற்கான அமிர்த விழா கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சூழலிலும் பள்ளியில் ஒரு சிறுவன், யாதும் அறியாத சிறுவன், இந்த சாதியை பற்றி அறியாத சிறுவன் தாகத்திற்கு தண்ணீர் எடுத்து குடித்தான் என்பதற்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறான். சில ஆண்டுகளுக்கு முன்பு தனம் என்கிற சிறுமி தாக்கப்பட்டு பார்வை பறிபோனது. இதே குற்றத்தை செய்தார் என்று தண்டிக்கப்பட்டார். ஆகவே இன்னும் சமூக ஜனநாயகம் வளரவில்லை. இதுதான் இந்தியா முழுவதும் உள்ள நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று செய்தி நெஞ்செல்லாம் பதறுகிறது, அடிவயிறு பற்றி எரிகிறது. சங் பரிவார் கும்பல் எதை பற்றியும் கவலைப்படாமல் தங்கள் செயல் திட்டங்களை வெளிப்படையாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று புதிய அரசியல் சட்டத்தின் வரைவை வெளியிட்டிருக்கிறார்கள், டிராப்ட். வருகிற 2023ஆம் ஆண்டு மகா கும்பமேளாவில் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப் போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். மோடி பிரதமரான நாளில் இருந்து நான் அடிவயிறு வலிக்க வலிக்க கத்தி கத்தி இந்த ஒற்றை கருத்தை தான் சொல்லி வருகிறேன். பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங் பரிவார் கும்பலின் உண்மையான எதிரிகள் காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ அல்ல, திமுகவோ அதிமுகவோ அல்ல. அந்த சங் பரிவார்களின் உண்மையான எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் தான். உண்மையான எதிரி அவர் வகுத்து தந்த அரசியலமைப்பு சட்டம்தான். அவர்கள் அதை வெளிப்படையாக பேச மாட்டார்கள். அம்பேத்கரை வெளிப்படையாக பகைக்க மாட்டார்கள். இந்தியா முழுவதும் ஏறத்தாழ 30 கோடி மக்கள் குலதெய்வமாக கும்பிடுகிற ஒரு மாபெரும் தலைவர், மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். எனவே அம்பேத்கரை வெளிப்படையாக பகைக்கிற துணிச்சல் சங்கிகளுக்கு இல்லை. தலித்துகளின் வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற துணிச்சல் அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட 30 கோடி மக்கள், மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகம். இந்த வாக்கு வங்கியை அவர்களால் இழந்துவிட முடியாது. தலித்துகளையும் பழங்குடிகளையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் இந்துக்கள் இந்த மண்ணில் சிறுபான்மையாகி விடுவார்கள். இவர்களை இணைத்து எண்ணிக்கை பெரும்பான்மைக்காக வைத்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் வெளிப்படையாக அம்பேத்கரை விமர்சிக்க மாட்டார்கள். அம்பேத்கரை உள்வாங்கி விழுங்க துடிக்கிறார்கள், திரிபுவாதம் பேசுகிறார்கள். அம்பேத்கரை இந்துத்துவ தலைவர் என்று புத்தகம் போடுகிறார்கள். ஊரெல்லாம் போய் இதையே பரப்புகிறார்கள். அம்பேத்கருக்கு சிலை எழுப்புகிறார்கள். அவர் காலடியை தொட்டு ஊரறிய உலகறிய விழுந்து வணங்குகிறார்கள். இவை அனைத்தும் நாடக அரசியல். ஆனால் அவர்கள் உண்மையிலேயே உள்ளூர தங்களின் உண்மையான எதிரியாக பார்ப்பது அம்பேத்கர் அவர்களைத்தான். ஏனென்றால் ஒரு தலைவன் தன் இறுதி மூச்சு வரையில்
இந்துத்துவத்தை அல்லது சனாதனத்தை அல்லது பார்ப்பனியத்தை மூர்க்கமாக எதிர்த்தார் என்று சொன்னால் அந்த மூர்க்கமான எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான். உலக வரலாற்றிலேயே ஒரு மதத்திலிருந்து பல லட்சக்கணக்கான பேரை ஒரே நாளில் வெளியேற்றிய வரலாறு அம்பேத்கரை தவிர வேறு யாரும் செய்யவில்லை. ஒரு மதத்திலிருந்து 10 லட்சம் பேர் வெளியேறிய வரலாறு. அவ்வளவு பெரிய தாக்குதலை இந்துத்துவத்தின் மீது தொடுத்த தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் இதை எந்த சங்கியும் பேச மாட்டான், சொல்ல மாட்டான். பௌத்தத்தை தழுவுகிற போது வெளிப்படையாக அவர் ஏற்றுக்கொண்ட 22 உறுதிமொழிகளுள் 22 உறுதிமொழிகளும் இந்துத்துவத்திற்கு எதிரான உறுதிமொழிகள். சிவனையோ பிரம்மனையோ விஷ்ணுவையோ நான் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவதாரங்களை நம்ப மாட்டேன் என்று தொடங்குகிற உறுதிமொழிகள். எப்படி அவர் இந்துத்துவ தலைவராக இருக்க முடியும்? எப்படி அவர் இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டவராக இருக்க முடியும்? அவர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனாலேயே அவர் விதேசி மதங்களை தவிர்த்தார், சுதேசி மதத்தை ஏற்றுக்கொண்டார் என்று ஒரு திரிபுவாதத்தை இங்கே பரப்புகிறார்கள். ஏன் அம்பேத்கரை அவர்கள் வைரியாக எதிரியாக பார்க்கிறார்கள் என்றால், அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த அரசியலமைப்பு சட்டம் வெறும் சட்டம் அல்ல, அது புதிய ஜனநாயக இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு கொள்கை அறிக்கை. அது ஒரு மேனிஃபெஸ்டோ. மாடர்ன் இந்தியா என்கிற ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு கொள்கை அறிக்கை. அது பிரியாம்பிள் என்கிற முகப்புரையிலே அதை அவர் தெளிவுபடுத்துகிறார். இந்திய மக்களாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய குடியரசை உருவாக்கப் போகிறோம். அந்த குடியரசு இப்படிப்பட்டதாக இருக்கும். அந்த குடியரசின் கீழ் வாழக்கூடிய இந்திய குடிமக்களுக்கு நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த அரசு இயங்கும். அது சமத்துவத்தை மலரச் செய்யும், சகோதரத்துவத்தை மலரச் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு அரசை உருவாக்குவதற்காக நாங்களே கூடி ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறோம். அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் என்று பிரியாம்பிள் தொடங்குகிறது. இதுதான் சனாதனத்தின் உண்மையான பகை அரசியல். படை கட்டவில்லை, பயிற்சி அளிக்கவில்லை, ஆயுதம் ஏந்தி ரத்தம் சிந்துகிற யுத்தம் நடத்தவில்லை. ஆனால் சனாதனம் சரிந்து கொண்டே இருக்கிறது. 7000 ஆண்டுகளாக நிலை பெற்றிருந்த சமூக கட்டமைப்பு இப்போது தளர்வடைந்து வருகிறது, ஆட்டம் கண்டு வருகிறது, தலைகீழாக புரண்டு வருகிறது. யாருக்கெல்லாம் அதிகாரம் இல்லை என்று இந்த சனாதனம் மறுத்ததோ அவர்கள் இப்போது அதிகார வலிமை பெறுகிறார்கள். யாருக்கெல்லாம் கல்வி இல்லை என்று சனாதனம் மறுத்ததோ அவர்களுக்கெல்லாம் இப்போது கல்வி கிடைக்கிறது. யாருக்கெல்லாம் சொத்துரிமை இல்லை என்று இந்த சனாதனம் மறுத்ததோ அவர்களெல்லாம் இப்போது சொத்துடைமையாளர்களாக மாறி வருகிறார்கள். யாருக்கெல்லாம் அதிகாரம் இல்லை என்று தடுத்தார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு துணைவேந்தர்களாக, நீதிபதிகளாக, பேராசிரியர்களாக, ஊராட்சி மன்ற தலைவர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வலம் வருகிறார்கள், நிர்வாக அதிகாரத்தில் அமர்கிறார்கள். இதற்கு வழிவகுத்து தந்திருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிற அரசமைப்பு சட்டம்தான். இது 2000 ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றப்பட்டு வந்த, நிலைநாட்டப்பட்டு வந்த, மன்னாதி மன்னர்களாலும் அசைக்க முடியாத ஒரு சமூக அமைப்பை அசைத்து கொண்டிருக்கிறது. இது இப்படியே நீடித்தால் சாதி ஒழியும், சகோதரத்துவம் மலரும், சமத்துவம் இங்கே உருவாகும். ஆகவே இதை தடுத்தாக வேண்டும். இதை தடுக்க வேண்டுமானால் அதிகாரத்திற்கு வந்தாக வேண்டும். அதிகாரத்திற்கு வந்தாகிவிட்டது. இப்போது அவர்கள் இந்த சமூக நீதியின் மூலமாக எம்பவர் ஆகி வருகிற இந்த மக்கள் மறுபடியும் கக்கூஸ் கழுவ வேண்டும், காடுகளில் உழைக்க வேண்டும், வீதிகளை பெருக்க வேண்டும், கோவணம் கட்டி கூனி குறுகி உழைக்க வேண்டும். காலம் காலமாய் காப்பாற்றப்பட்டு வந்த சமூக ஒழுங்கை, சோசியல் ஆர்டர், அதை மறுபடியும் மீட்டாக வேண்டும்.
அதுதான் ஆர்எஸ்எஸ்ஸின் செயல் திட்டம். அதற்கு தடையாக இருப்பது அரசியலமைப்பு சட்டம். இந்த நாட்டின் பெயரை மாற்ற வேண்டும், தடையாக இருப்பது அரசியலமைப்பு சட்டம். இந்து ராஷ்டிரம் என்று பெயரை மாற்ற வேண்டும், தடையாக இருப்பது அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசுக்கு ஒரு அரச மதத்தை அறிவிக்க வேண்டும், இந்திய அரசின் அரச மதம் இந்து மதம் என்று அறிவிக்க வேண்டும், அதற்கு தடையாக இருப்பது அரசியலமைப்பு சட்டம். அவன் குலத்தொழிலை செய்ய வேண்டும், மாடு மேய்க்கிறவன் பிள்ளை மாடு மேய்க்க வேண்டும், ஆடு மேய்க்கிறவன் பிள்ளை ஆடு மேய்க்க வேண்டும், கழிவறைகளை சுத்தம் செய்கிறவனின் பிள்ளை கழிவறைகளை சுத்தம் செய்ய வேண்டும், துணியை வெளுக்கிறவனின் பிள்ளை துணியை வெளுக்க வேண்டும், பறையடிக்கிறவர்களின் பிள்ளை பறையடிக்க வேண்டும், குழி தோண்டுகிறவர்களின் பிள்ளைகள் குழி தோண்ட வேண்டும். இந்த குலத்தொழிலை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு தடையாக இருப்பது அரசியலமைப்பு சட்டம். ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்களாய் பெண்கள் இருக்க வேண்டும், எதிர்த்து பேசக்கூடாது, கல்வி பெறக்கூடாது, கணவன் பேச்சை மீறி வெளியே போகக்கூடாது, ஆண்கள் கூடுகிற இடத்தில் பெண்கள் கூடக்கூடாது, விதவைகள் மறுமணம் செய்யக்கூடாது, மொட்டையடித்துக் கொள்ள வேண்டும், வெள்ளைப்படவை உடுத்த வேண்டும், பூ அணியக்கூடாது, பொட்டு வைக்க கூடாது, பிள்ளை பெறுகிற எந்திரமாக மட்டும்தான் இருக்க வேண்டும், ஆண்களின் இச்சை பொருளாக இருக்க வேண்டும். அதற்கு தடையாக இருப்பது அரசியலமைப்பு சட்டம். எனவே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும். அதுதான் உங்களுக்கு பெரிய பேரியர், மிகப்பெரிய முட்டுக்கட்டை. சங் பரிவார் கும்பலுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பது காங்கிரஸ் அல்ல, அரசியல் கட்சிகள் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து தந்த அரசியலமைப்பு சட்டம் தான் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் இப்போது வெளிப்படையாக வந்துவிட்டார்கள், வெளிச்சத்திற்கு வந்துவிட்டார்கள், துணிச்சலாக பேசுகிறார்கள். நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கான வரைவை உருவாக்கிவிட்டோம், டிராஃப்ட், அதை டிக்ளேர் பண்றான். நாங்கள் உருவாக்க போகிற தேசத்தின் பெயர் இந்தியா அல்ல, இந்து ராஷ்டிரம். நாங்கள் உருவாக்க போகிற இந்து ராஷ்டிரம் என்கிற தேசத்தின் தலைநகரம் புதுதில்லி அல்ல, வாரணாசி என்கிற காசி. நாங்கள் உருவாக்க போகிற அரசியலமைப்பு சட்டம் வர்ணாசிரம தர்மத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும், மதசார்பின்மையை அடிப்படையாக கொண்டிருக்காது, சமூக நீதியை அடிப்படையாக கொண்டிருக்காது, பாகுபாடுகளை கொண்டிருக்கிற வர்ணாசிரம தர்மத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும். இங்கே முஸ்லிம்கள் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் வாழலாம், ஏன் படிக்கலாம், பிசினஸ் தொழில் செய்யலாம், ஆனால் ஓட்டுரிமை கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ இந்து ராஷ்டிரத்தில் ஓட்டுரிமை கிடையாது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். அப்படி அவர்கள் ஒரு கனவு தேசத்தை நிறைவேற்றினால், இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கினால், இங்கே ஜனநாயக சாம்ராஜ்யம் இருக்காது, ராமராஜ்யம் தான் இருக்கும். ஜனநாயகம் இருக்காது, ராமராஜ்யம் தான் அவர்களின் கனவு. ஆட்சி என்றால் ராமர் காலத்தில் ஆண்ட ஆட்சி நிர்வாகம். சட்டம் என்றால் அம்பேத்கர் எழுதிய சட்டம் அல்ல, மனு எழுதிய மனுஸ்மிருதி. தர்மம் என்றால் ஜனநாயக தர்மம் அல்ல, மனு தர்மம். இப்படிப்பட்ட கனவுகளோடு இன்றைக்கு காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கிற கும்பல் வலிமை பெற்று வருகிறார்கள் என்பதுதான் தோழர்களே கவலைக்குரியது. நம்ம ஊருக்கு மயானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அவன் ஒட்டுமொத்தமாக நம்மை சாக்கடையில் தள்ள பார்க்கிறான். மயானம் கேட்கிற அளவுக்கு உனக்கு, மயானமும் மயான பாதையும் கேட்கிற அளவுக்கு உனக்கு திமிரா? நீ காலகாலமாக எப்படி அவுட்காஸ்ட் பஞ்சமனாக கிடந்தாயோ அப்படியே நீ பஞ்சமனாக கிடக்க வேண்டும் என்று அவன் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். 75 ஆண்டுகளாக அவன் மதிக்காத ஒரு கொடி தேசிய கொடி, அதிலே இருக்கிற தம்ம சக்கரம். நேற்றைக்கு அவன் அந்த அமைப்பின் சார்பிலே இந்து ராஷ்டிரத்தின் தேசிய கொடி இதுதான் என்று காவிக்கொடியை டிக்ளேர் செய்கிறான். சஸ்திக் பொறிக்கப்பட்டதோ அல்லது சஸ்திக், காவிக்கொடியை இந்தியாவின் தேசிய கொடி என்று அன்றைக்கே சொன்னான், இன்றைக்கும் சொல்லுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களே, நாம் எவ்வளவு மோசமான ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறோம். ஆபத்தான ஒரு அரசியலை
எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். உண்மையான அம்பேத்கரியவாதிகள் மறந்தும் பாரதிய ஜனதாவையோ சங் பரிவார்களையோ ஆதரித்து விட முடியாது. உண்மையான அம்பேத்கரியவாதிகளால் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. உண்மையான அம்பேத்கரியவாதிகளால் இதை எதிர்த்து போராடாமல் இருக்க முடியாது. ஆகவே நாம் முன்னால் இன்றைக்கு இந்த சக்திகளை பலவீனப்படுத்துவதற்கான அல்லது வீழ்த்துவதற்கான ஒரு தேவை மிகப்பெரிய சவாலாக கிடக்கிறது. அவர்களை வீழ்த்தியாக வேண்டும். இது ஒரு சேலஞ்ச், a big challenge, மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. அம்பேத்கரியவாதிகளாலும் பெரியாரியவாதிகளாலும் மார்க்சியவாதிகளாலும் இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வேறு எவராலும் இதை புரிந்து கொள்ள முடியாது. ரொம்ப கடினமானது. ஏன்னா பிஜேபி நம்மள மாதிரி ஒரு கட்சி தானே என்று பார்ப்பார்கள். ஆனால் பிஜேபியும் நம்மை போல ஒரு கட்சி அல்ல என்பதை ஒரு உண்மையான அம்பேத்கரியவாதியாலும் உண்மையான ஒரு பெரியாரியவாதியாலும் உண்மையான ஒரு மார்க்சியவாதியாலும் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அது சராசரி அரசியல் கட்சி அல்ல. மிகப்பெரிய ஆபத்தை செயல் திட்டமாக கொண்டிருக்கிற, கொள்கையாக கொண்டிருக்கிற ஒரு பாசிச இயக்கம். அது RSS இயக்கத்தின் அரசியல் பிரிவுதான் பிஜேபி. அருமை தோழர்களே, நாம் பகுதி சார்ந்து மக்களின் கோரிக்கைகளை முன்வைத்து போராடுவது ஒரு தேவை என்கிற அதே வேளையில் தேசிய அளவிலான பார்வை கொண்டு ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து இந்த சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்பது இன்னொரு பார்வை. அது கூடுதல் பார்வை, அது தேவையான பார்வை. எங்கள் ஊரிலே எங்களுக்கு மயானம் வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ, மயானம் இருந்தாலும் மயான பாதை இல்லை, எனவே பாதை வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ, எங்கள் ஊரில் எங்களுக்கு குடியிருக்க மனை வேண்டும் என்று கேட்பது எவ்வளவு முக்கியமோ, அதை போல 1000 மடங்கு பல 1000 மடங்கு சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்பதும் முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள். அதிலும் முக்கியமாக தலித்துகளையும் பழங்குடிகளையும் குறிவைத்து விட்டார்கள். இது இன்றைக்கு நேற்றைக்கு உருவான செயல் திட்டம் இல்லை. 25 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையிலே நான் பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு அதிகாரி சொன்ன வார்த்தை, ஒரு NGO நிறுவனத்தில் இருந்த ஒரு தோழர் சொன்ன வார்த்தை, சென்னையிலே என்னை தேடி வந்து வட இந்திய பகுதியிலிருந்து என்னை தேடி வந்து பார்த்த ஒரு மூத்த RSS இயக்கத்தை சார்ந்த தலைவர் சொன்ன வார்த்தை. அவர் சொன்னார், என்னை பார்க்கணும், அவர் யாருன்னு எனக்கு சொல்லாமலே அழைச்சிட்டு போனாங்க. போனேன், நான் பார்த்தேன். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் இப்போ 15 வருஷமாக SC STயை ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்கிறோம். இன்னும் 15 வருஷத்துக்கு நாங்கள் SC STயை ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்ய விரும்புகிறோம். உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். என்ன ஒத்துழைப்பு தரணும்? ஆங்கிலத்தில் தான் பேசுகிறார். என்ன ஒத்துழைப்பு தரணும்? நாங்கள் SCயை அன்டச்சபிள்னு பார்க்குறது இல்லை. அதெல்லாம் மலையேறி போயிட்ட காலம். எல்லாம் இந்துக்களாக பார்க்குறோம். அவங்களுக்கு எந்த ஊரில் மயானம் இல்லை சொல்லுங்கள், மயானம் ஏற்பாடு பண்ணி தரோம். பாதை இல்லையா, பாதை ஏற்பாடு பண்ணி தரோம். கழிப்பறை இல்லையா, கழிப்பறை ஏற்பாடு பண்ணி தரோம். குடிநீர் இல்லையா, குடிநீர் ஏற்பாடு பண்ணி தரோம். கோயில் இல்லையா, கோயில் கட்டி தரோம். இப்போ நாங்கள் 20 வருஷமாக பழங்குடி மக்களை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சோம். இப்போ இந்த 10 வருஷமாக 15 வருஷமாக ஷெட்யூல் காஸ்ட் மக்களையும் நாங்கள் டார்கெட் பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை அப்படின்னு சொன்னார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த இடத்திலே நான் பெரிதாக அவரிடத்தில் எதிர்ப்பு தெரிவிக்காமல் சந்திக்க வந்ததற்காக நன்றி சொல்லிவிட்டு நான் விடைபெற்று விட்டேன். அவர்கள் கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலமாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தலித்துகளையும் பழங்குடிகளையும் அவர்கள் டார்கெட் செய்து வேலை செய்கிறார்கள். ஏன்? 2 காரணம், மிக முக்கியமான காரணம். பல காரணங்கள் இருக்கு. ஏன் SC ST அவன் டார்கெட் பண்றான், ஃபோக்கஸ் பண்றான்? ரொம்ப முக்கியமான 2 காரணம். பல்வேறு காரணங்கள் இருக்குன்னா 2 முக்கியமான காரணம். ஒன்று, நிறைய கன்வர்ஷன் நடப்பது SC STல இருந்து தான் நடக்குது. மத மாற்றம். இந்த பகுதியில் இந்த சமூகத்திலிருந்து தான் நிறைய பேர் கிறிஸ்தவனா போறான், இல்லைன்னா முஸ்லீமா போறான். இந்த கன்வர்ஷனை ஸ்டாப் பண்ணணும்.
இந்த மதமாற்றம் நிகழ நிகழ இந்துக்களின் எண்ணிக்கை பலம் குறைகிறது, நியூமரிக்கல் ஸ்ட்ரெங்க் என்பது குறைகிறது. மதமாற்றத்தை நிறுத்தணும்னா எஸ்சி எஸ்டி மக்கள்கிட்ட நீ நெருங்கி பழகணும், அவங்களுக்கு கோயில் கட்டி கொடுக்கணும், விநாயகர் சதுர்த்திக்கு உதவணும், அனுமன் சிலை கட்டுறதுக்கு உதவணும், அவனுக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தரணும், அவன் பிள்ளைகளுக்கு ஷாக்கா பயிற்சி கொடுக்கணும், அங்கே பள்ளிக்கூடம் இல்லைன்னா பள்ளிக்கூடம் கட்டி தரணும், ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கட்டி தரணும், லெட்ரின் இல்லைன்னா லெட்ரின் கட்டி கொடுக்கணும். இதெல்லாம் எதற்காக என்றால் அதிக அளவிலே மதமாற்றம் நிகழக்கூடிய தலித் மக்களை மதம் மாற விடாமல் தடுக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவனுடைய அஜெண்டாவில் இது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது முக்கியமான காரணம் பொலிட்டிக்கல் ரீசன். என்னன்னா, அகில இந்திய அளவில் இன்னைக்கு காங்கிரஸுக்கு உயிர் எங்க இருக்குன்னா எஸ்சி எஸ்டி கிட்ட தான் இருக்குது. தலித் மக்களுடைய வாக்கு வங்கியில தான் காங்கிரஸ் உயிரோடு இருக்குது. காஸ்ட் இண்டஸ்ட்ரிலாம் அங்கங்கே தனித்தனியாக கட்சியை உருவாக்கி காங்கிரஸ் வாக்கு வங்கியை பலவீனப்படுத்திட்டான். தேசிய கட்சிக்குள்ளே இருந்தவன் பூரா மாநில கட்சிகளை உருவாக்கி இந்த மாநில கட்சிகளாக வளர்ந்து காங்கிரஸுக்கு ஏற்கனவே இருந்த பாரம்பரிய வாக்கு வங்கி அவன் உடைச்சிட்டு போயிடுறான். மேற்கு வங்கத்தில் இருந்த காங்கிரஸ் வாக்கு வங்கியை மம்தா பானர்ஜி உடைச்சிக்கிட்டாங்க. ஆந்திராவில் இருந்த காங்கிரஸ் வாக்கு வங்கியை ஒய்எஸ்ஆர் பிடிச்சிக்கிட்டார். தெலுங்கானாவில் இருந்த காங்கிரஸ் வாக்கு வங்கியை கேசி ராவ் பிடுங்கிட்டார். மகாராஷ்டிராவில் இருந்த வாக்கு வங்கியை சரத் பவார் பிடுங்கிட்டார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழ்நாட்டில் மூப்பனார் காங்கிரஸ் இருந்து வெளியேறி காங்கிரஸ் வாக்கு வங்கியை பலவீனப்படுத்தினார். அப்போ அவங்களுக்கு யார் ஓட்டு போடுறா அதிகமாக? அந்த தலைவர்களுக்கு காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த அந்த வாக்காளர்கள் தான், சாதி இந்துக்களாக இருந்த வாக்காளர்கள் தான் மாநில கட்சிகளுக்கு வாக்களிக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே உருவான பாமகவுக்கு எங்கிருந்து வாக்கு வங்கி வந்தது? அதிகபட்சம் காங்கிரஸுக்கு போட்டுக் கொண்டிருந்த வாக்காளர்கள் தான் பாமகவுக்கு வந்தாங்க. கொஞ்சம் அதிமுகவில் இருந்தும் கொஞ்சம் திமுகவில் இருந்தும் அவங்க பிடுங்கினாங்க. புதிய தலைமுறை அதுக்கப்புறம் வந்திருக்கும், இளந்தலைமுறை. ஆனால் ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்தது காங்கிரஸ்ல இருந்து தான். அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் காங்கிரசுக்கு ஆங்காங்கே வாக்குகள் விழுந்தன என்று சொன்னால் அந்த வாக்கு வங்கிகள் ரெண்டு போர்ஷன்ல இருந்து தான் உருவாகுது, ரெண்டு ஏரியாவில் இருந்து. ஒன்று மைனாரிட்டிஸ், இன்னொன்று ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அதை ரொம்ப கவனமாக பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் 25 ஆண்டுகள் வேலை செய்து சங் பரிவார் அமைப்புகள் அங்கேயே உட்கார்ந்து பழங்குடி மக்கள் பெரும்பாலும் 75 விழுக்காடு கிறிஸ்டியன்ஸ். வட இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் 75 விழுக்காடு கிறிஸ்டியன்ஸ். அங்கே போய் கிறிஸ்டியன் மத்தியிலே அவ கிறிஸ்தவத்தை வெறுத்தாலும் அந்த மக்களிடத்தில் போய் உட்கார்ந்து வேலை செய்து அங்கே திரிபுராவில் ஆட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தூக்கிடுறான். எவ்வளவு பெரிய கால்குலேஷன் பாருங்க. வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் இருந்த பழங்குடி மக்களை எல்லாம் இன்றைக்கு தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்கக்கூடியவர்களாக மாற்றிவிட்டார்கள். கிறிஸ்தவர்களே பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கிறிஸ்தவ சமூகத்தில் இருந்து மதமாற்றம் நிகழ்வதை கணிசமாக குறைத்திருக்கிறார்கள். ஷெட்யூல் காஸ்ட், இது பட்டியல் சமூகம். இதில் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவத்தை தழுவிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை தடுக்கணும். அப்போ அவன் ஃபோக்கஸ் பண்ணுறான். யாரெல்லாம் பெரிய பெரிய தலைன்னு பார்க்குறான், யார் பாப்புலர் லீடர்ஸ், லிட்ரேச்சர், சினிமா, கல்ச்சுரல், எந்தெந்த தளத்தில் எவன் அவார்டு வாங்கினவனா இருக்கிறான், பாப்புலராக இருக்கிறான், மக்கள் மத்தியில் சிறப்பாக இருக்கிறான், நடிகன், நடிகை, இசையமைப்பாளர், இயக்குனர், கேமராமேன், அவார்டு வாங்கினவெல்லாம் பார்க்குறான் எல்லா மாநிலங்கள்லையும். ராம்விலாஸ் பாஸ்வான் இல்லாமலே அமைச்சரவை அமைக்க முடியும், பரவாயில்ல வா உனக்கு கேபினெட் தரேன். அத்வாலே இல்லாமலேயே அவன் அமைச்சரவை நடத்த முடியும், பரவாயில்ல நீ ஜெயிக்கலைனாலும் உன்னை நான் ராஜ்யசபா வாக்கி உன்னை மந்திரி ஆக்கிறவா, வந்து உட்காரு. இந்தியா முழுவதும் தலித்துகளையும் பழங்குடி மக்களையும் குறிவைத்து வலிந்து பதவியை தந்து, கட்சி பதவியை தந்து, ஆட்சி பதவியை தந்து, அவர்கள் மூலமாக நீ சாதிய பட்டியல் விட்டு வெளியேறியா, வா வெளியேறு. பேர் மாத்தணுமா, பேர் மாத்திக்கோ. நீ ஆண்ட பரம்பரன் சொல்லு, சாதி பெருமையை பேசு. சாதி ஒழிகை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் சாதி பெருமை பேசக்கூடியவர்களாக மாற்றி இருக்கிறார்கள். இந்துவாக உணர், சாதி பெருமை பேசு. இதுதான் RSS அரசியல்.
மதம் இல்லைன்னு சொல்லாத, சாதி ஒழிகன்னு சொல்லாத, புரட்சியை பேசாத, மார்க்சியத்தை பேசாத, அம்பேத்கரியத்தை பேசாத. அந்த மாதிரி எவனாவது இன்டெலக்சுவல் இருந்தால் தேடி போய் கொண்டுட்டு வா. கௌரி லங்கேஷ், பேராசிரியர் கல்புர்கி, நரேந்திர தபோல்கர், கோவிந்த் பன்சாரே, எந்த கட்சியும் கிடையாது, லெப்ட் ஓரியன்டட். பீமா கோரேக்கான் வழக்கில் அப்படித்தான் 16 பேர், யாரும் எந்த கட்சியும் கிடையாது. ஆனால் இன்டெலக்சுவல்ஸ், லெஃப்ட் ஓரியன்டட் இன்டெலக்சுவல்ஸ் பிடிச்சி உள்ள போடு. யாரும் வலதுசாரிகளை விமர்சிக்க கூடாது, இடதுசாரி பார்வை கூடாது. அங்குலம் அங்குலமாக கணக்கு போட்டு காய்களை நகர்த்துகிறார்கள். பழங்குடிகளையும் தலித்துகளையும் குறிவைத்து காய்களை நகர்த்துகிறார்கள். பிரதமராக இருக்கிறவரே கூட்டு பக்கத்தில் நிறுத்துறார், அப்படியே சடார்னு விழுந்துடுறான். போன்ல பேசுறார், சரண்டர் ஆயிடுறான். அவன் கோரிக்கைகளை கேட்பதற்கு உள்துறை அமைச்சராக இருப்பவர் தமிழ்நாட்டுக்கு வந்து தேடி வந்து 5 பேர் உட்கார்ந்து இருக்கிற அவையில் உட்கார்ந்து பேசுறார். அவன் அப்படியே மெல்ட் ஆகிறான். இந்தியாவுடைய உள்துறை அமைச்சரே வந்து நம்ம 5 பேர் தான் இருக்கிறோம், 6 பேர் தான் இருக்கிறோம், நம்மளை தேடி வந்து பேசுறார். ஊர் ஊரா போன்றான். எஸ்சி மக்களுடைய குடிசைகளுக்கு போ, அவன் வீட்டில் உட்கார்ந்து சோறு தின்னு. எவ்வளவு பெரிய நாடக அரசியல்! தலித் மக்களின் குழந்தைகளை பிடித்து பாத பூஜை செய், போய் அவங்க காலை பிடிச்சி கழுவி சுத்தம் செஞ்சு பாத பூஜை செய்யறான். இதெல்லாம் எதற்காக? சாதி அப்படியே இருக்கிறது, தீண்டாமை அப்படியே இருக்கிறது, வன்கொடுமைகள் அப்படியே இருக்கிறது, மயானம் இல்லை, மயான பாதை இல்லை, செத்த பிணம் நாரி கிடக்கிறது, கோயில்களில் நுழைய முடியவில்லை, துறைப்பாடுகளில் நுழைய முடியவில்லை, இன்னும் சைக்கிள் ஓட்ட முடியாத கிராமங்கள் இருக்கின்றன, பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் தண்ணீர் இருந்த முடியாத நிலை இருக்கிறது, அடித்துக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனாலும் எவ்வளவு நாடக அரசியல்! எஸ்சி எஸ்டி டார்கெட் செய்து அரசியல் செய்கிறார்கள் தோழர்களே. அதற்கு காரணம் இந்த 2 தான். ஒன்று கன்வர்ஷனை தடுக்கணும், இன்னொன்று காங்கிரசுக்கு ஓட்டு போடுற தன்மையை தடுக்கணும். அதிலிருந்து அவனை தடுத்து வெளியே கொண்டு வரணும். பிஜேபிக்கு ஓட்டு போட வைக்கணும், காங்கிரஸை இல்லாமல் ஆக்கணும். காங்கிரஸ் இல்லாத பாரதம், கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம், அதான் முழக்கங்களில் பொலிட்டிக்கல் ஸ்லோகன்ஸ். இது ஒரே தேசம் ஒரே மதம், ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம் ஒரே கட்சி, ஒரே தேசம் ஒரே ஆட்சி. இதுதான் பாசிசம். இதுதான் பாசிசம். எவ்வளவு ஆபத்தான ஒரு கட்டத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை தோழர்களை எண்ணி பார்க்க வேண்டும். தோழர்களே, இதெல்லாம் தெரியாத நம்முடைய அமைப்புகளை சார்ந்த தோழர்கள் இன்றைக்கு பிஜேபி RSS ஓடு போய் கை கோர்க்கிறார்கள் என்கிற போது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த அடிப்படையிலே நாம் அரசியலை அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே மயானத்திற்காகவும் நாம் போராடுவோம், இந்த தேசத்திற்காகவும் போராடுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க போராடுவோம். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்காமல் நம்மால் மயானத்தை மீட்க முடியாது, மயான பாதையையும் வென்றெடுக்க முடியாது என்பதை சொல்லி தலித் விடுதலை இயக்கத்தின் முயற்சிக்கு வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.